மதுரையில் விதிமீறல் கட்டடங்கள் குறித்து ஆய்வுக்குழு அமைக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம் அருகே இன்று பெண்கள் விடுதியில தீ விபத்து ஏற்பட்டு 2 ஆசிரியர்கள் உயிரிழந்த நிலையில 3 பேர் பலத்த படுகாயத்துடன் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் கட்டடத்தை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ், காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் இந்த கட்டடத்தை தீ விபத்து நடைபெற்ற இடத்தை பார்வையிட்டனர். பார்வையிட்ட பின்னர் அவர்கள் ஏற்கனவே விதிமீறிய கட்டடங்கள் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்க மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டார். அதாவது தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்தை பார்வையிட்ட பின்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றிலும் உள்ள பழமையான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாதுகாப்பற்ற முறையில் இருக்கக்கூடிய 648 கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். ஆனால் இன்று வரை அந்த கட்டடங்கள் இடிக்காமல் அப்புறப்படுத்தாமல் வணிக வளாகங்களாக விடுதிகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டடங்களை உடனடியாக ஆய்வு செய்து அப்புறப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றிலும் உள்ள கட்டடத்தை ஆய்வு செய்வதற்கு குழு அமைப்பதற்கும் மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் இதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருக்கிறார்.